திருடனுக்கும் களவாணிக்கும் வாக்கு செலுத்திட்டு நாடு நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும். எப்படி நல்லா இருக்கும்? கடைசி 2 நாள் வாக்குக்கு பணத்தை கொடுப்பான். 2000, 2500, இப்ப 5000. காரைக்குடியில எங்க அண்ணன் பொதுவா 2000, எங்க அண்ணன் வந்து 5000 ஏத்தி விட்டாப்ல. இப்ப 5000 ரூபாய் கொடுத்து வாக்கு பறிக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. நீ ஒரு ஓட்டுக்கு 50,000 இல்ல 5 லட்சம் கொடுத்தா கூட காரைக்குடியினுடைய அண்ணன் சீமானின் வெற்றியை உன்னால தடுக்க முடியாது. காரைக்குடியின் மாணவ தமிழர்கள், உழவர் பெருமக்கள், விவசாய பெருங்குடிகள், படித்தவர்கள், இளைஞர்கள், பெண்கள் மத்தியில இந்த 3 முட்டா பீஸுக்கு பக்கத்துல சீமான் சட்டசபைக்கு போனா என்ன நடக்கும் என்று சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். பொதுவான மக்கள், நான் சீமானின் தம்பியாக கட்சியின் பேச்சாளரா பேசல, பொதுவான மக்கள்கிட்ட எல்லா கட்சிகளும் பேசினேன். எல்லாரும் சொன்னது, சட்டசபையில் உங்கள் கணக்கு இந்த ஆண்டு தொடங்குகிறது, சட்டசபையில் சீமானின் கணக்கு தொடங்குகிறது என்று எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன் மாற்று கட்சியில, அதிலும் திமுக இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கான். திடீர் பாசத்துக்கு காரணம் இல்லை, நம்ம பங்காளி சண்டை எப்பவும் வச்சுக்கலாம், இந்த விஜயை மட்டும் விட்டுறாதீங்கன்றான் அவன். நம்ம அடிச்சுக்கலாங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம், எங்களை நீங்க திட்டுங்க, பிரச்சனை கிடையாது, அதை நாங்க பெருசா கண்டுக்க மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு கூச்ச நாச்சமே கிடையாது, நாங்க துப்புன தொடச்சிட்டு போயிட்டே இருப்போம். பட் விஜயை விட்டுறாதீங்க, விஜய் நீங்க அடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. அதனால இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் இருக்கிற மொத்த திமுக காரனும் நாம் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்த போறான். அவன் முடிவன்ட்டான். ஏன்னா நடிகனை நாளாட விடக்கூடாது. சினிமா கனவோடு ஒருத்தன் வந்து தப்பான அரசியல் கையில் எடுக்கிறாப்ல. கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, லட்சியம் கிடையாது, இலக்கு கிடையாது. நான் வழி வாங்கி நிக்கிறேன், உங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். என்னப்பா விட்டு வந்த? பனையூர் வீட்டு வித்துட்டு வந்துட்டியா? பனையூர் வீட்டு பட்டினி பார்க்க வீட்டை பள்ளிக்கூடத்தை கொடுத்துட்டீங்களா? விட்டுட்டு வந்தேங்கிறாரு. எதை விட்டுட்டு வந்தீங்க? எதை விட்டுட்டு வந்தீங்க? தம்பி சொல்றான் பாருங்க, விட்டுட்டு வந்தாரு. பனையூர் வீட்டை விடல, சேட்டட் பிளைட் விடல, கேரவனை விடல, 10 வீடு 10 காரை விடல. எதெல்லாம் விட்டு வந்தா? பொண்டாட்டி பிள்ளை விட்டு வந்திருக்காப்ல. எல்லா பெண்களும் வீட்டு வாசல்ல கோலம் போடுங்க. சங்கீதாவுடைய வாழ்க்கையை அலங்கோலமாக மாற்றிவிட்டு எல்லா பெண்களும் கோலம் போடணுமா? சரி, எல்லா பெண்களும் வீட்டு வாசல கோலம் போடுவாங்க, பனையூர் வீட்டு வாசல யாரன்னா கோலம் போடுவான்னு ஒரு தங்கச்சி கேட்கறான். என்ன பண்ணீங்க? பெஸ்டெல்லாம் போகாதியப்பா, நமக்கு ஒரு கண்ணியம் இருக்கு, பெஸ்டெல்லாம் போக கூடாது. ஆனா உன் வீட்டு பிள்ளை பணம் வாங்கி கொடுக்க வக்கில்ல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயா மானங்கிட்ட பஞ்சாயத்துங்கிற மாதிரி கட்டிய மனைவி நீதிமன்றத்தில் கதறி கொண்டிருக்கும் பொழுது ஆட்டக்காரியோட போடியன்னா, இதுதான் நீ பெண்களை பாதுகாக்கிற லட்சணமான நான் கேட்கல, தேவக்கோட்டையில வாழ்கிற மான தமிழச்சிகள் கேட்கிறாங்க. அண்ணன் சீர் கொடுப்பேன், தாய்மாமன் சீர் கொடுப்பேன், அதெல்லாம் அப்புறம் கூட அண்ணா, முதல் உன் மனைவிக்கு சீர் கொடு அண்ணா என்று தமிழ் பெண்கள் கேட்க தொடங்கியிருக்காங்க. ஒரு அக்கா கோயம்புத்தூர்ல தாவேக்காரன் ஓட்டு கேட்டு போறான், இந்த டாக்டர் மாதிரி ஒரு ரீல்ஸ் பைத்தியம் போறான். போய் நின்னுட்டு, அம்மா விஜய் நான் வந்தாருன்னா உங்களெல்லாம் நல்லா பாத்துக்குவாருமா. அந்த அக்கா கேக்குது, எப்பா அவர் குடும்பத்தையே பாத்துக்கல, 1000 கிலோமீட்டருக்கு அந்த பகுதிக்கு இன்னும் எப்படிப்பா பாப்பாருன்னு சொல்லி கோயம்புத்தூர் செருப்பால் அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு கேள்விதான் மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் கிட்ட, ஒரு கேள்விதான். எதற்காக நீங்க அரசியலுக்கு வந்தீர்கள்? திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று. எதற்கு வீழ்த்தணும்? திமுக ஊழல் செய்து அதனால வீழ்த்தணும். சரி, திமுக ஊழல் செய்து அதனால வீழ்த்தணும். திமுக தப்பான ஆட்சி நடத்துது அதனால வீழ்த்தணும். திமுக கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் அதனால வீழ்த்தணும். திமுக ஊழல் கட்சி என்றால் செங்கோட்டையன் யாரு? திமுக ஊழல் கட்சி என்றால் கூப்பா கிருஷ்ணன் யாரு? திமுக ஊழல் கட்சி என்றால் உங்க திருவரும்பூர் வேட்பாளர் நவல்பட்டி விஜய் யாரு? போன வாரம் வரைக்கும் திமுக, இன்னைக்கு தாவேகா. போன வாரம் வரைக்கும் அதிமுக, இன்னைக்கு தாவேகா. 106 வேட்பாளர்கள் திமுக அதிமுக. நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எடுத்து போட்டுட்டு நான் நல்லது பண்ண போறேன், நான் வந்து ஊழலை ஒழிக்க போறேன். படத்தினுடைய வருமானத்தை மறைத்து நீதிமன்றத்தால் 1.5 கோடி அபராதம் விதிக்கப்பட்ட நீங்கள் எப்படி ஊழலை ஒழிப்பீங்க? ஊழலை எப்படி ஒழிக்கணும் தெரியுமா? ஒரு கட்சி ஆட்சிக்கு வரல, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதிகாரிட்டு கொடுத்த பணத்தை 24 லட்சத்தை திரும்பி மீட்டெடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு பாசறை. அதிகாரத்துக்கு வராமல் ஊழலை ஒழிக்கிறோம். கையை காட்டக்கூடாது, ஓட்ட போடணும்.
குடும்பத்தோட போடணும். எந்த ஊர்ல இருக்கு ஓட்டு? மயிலமா போடுங்க. மயிலத்துல வந்து வேற யாரும் வரக்கூடாது, நம்ம தான் வரணும். அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த கருத்து கணிப்பு, இந்த ஜூனியர் விடன் தந்தி, இந்த புதிய தலைமுறை கருத்து கணிப்பு பார்த்து நம்ம ஆளு கேட்டாங்க, என்னங்க கருத்து கணிப்புல நம்மளை காட்டலைன்னு. பணம் கொடுத்தா தானே காட்டுவான். 50 லட்சம் ரூபாய் கருத்து கணிப்பு, நாம் நம்ம கட்சிக்கு 30% ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்கு. 50 லட்சம் நம்ம கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன், 30% போடுவான் நமக்கு. 110 தொகுதியில நாம் கட்சி முன்னேறி வருகிறது. 20ல இழுபறி எப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா இழுத்துட்டு இருப்போமா? 125 தொகுதி திமுகவா, 35 இழுபறி புரியலங்க. ஒண்ணு ஜெயிக்கணும் தோக்கணும். சங்கச்சி கேளுங்க, அக்கா தங்கச்சி கேளுங்க. இழுபறினா என்ன? ஒரு பக்கம் அந்த வேட்பாளர், ஒரு பக்கம் இந்த வேட்பாளர், ஆளுக்கு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா? இழுபறின்னு போடுறான். நாம் கட்சிக்கு வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் வருமா? எப்படி 1ல இருந்து 10 வரும்? 1 10ன்னு போடு, 8ன்னு போடு, 9ன்னு போடு. எங்களை நீ சொன்ன அவன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதுன்னு. தமிழ்நாட்டில் எஸ்டிமேட்டே பண்ண முடியாத ஒரு கட்சி அது நாம் கட்சி மட்டும்தான். ஏன்னா புலி எங்க இருக்குன்னு எவனுக்கும் தெரியாது, தெரியுமா? இன்ஸ்டாகிராம் 15 நாட்களா திறந்தா ஒரே ஒரு பாட்டு தான். டிஎம்கே ஐடி விங்கு, விர்ச்சுவல் வாரியர்ஸ், வார் ரூம், பிஜேபி, ஏடிஎம்கே, காங்கிரஸ், எவனையும் காணும். கோடி கோடியா செலவு பண்ணாங்க. இந்த சிங்கமுத்தூர் படம் எவ்வளவு செலவு பண்ணா, கருப்பா குட்டையா சுருட்ட முடி வச்சோன்னு தெரியுமா? தெரியாதுங்க. எவ்வளவு செலவு பண்ண நம்பர் ஐயா ஸ்டாலினா எவ்வளவுடா செலவு பண்ண. ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் செலவு பண்ண ஒரு வேளை போட மாட்டான். ஆனா எந்த செலவும் பண்ணல. ஐடி விங்குக்கு ஆபீஸே கிடையாது கட்சிக்கு. ஐடி விங்கு ஆபீஸே இல்லாம, வார் ரூம் இல்லாம, டீ கடையில நின்று பேசி எங்க இருந்தாங்கன்னு தெரியல. துணி எல்லாம் மைதானம், பொட்டல் கட்டி தாம்பூலம், ஆலகால வைபோகம், அந்தரத்தில் செஞ்சாரம், பார்க்கும் பார்வை பரவ பார்வையடா போட்டாம்பர்னால மிரண்ட. யாரா நீங்க? யார் பிரபாகரன் என்ற பெரும் தலைவனுக்காக கூடி நிற்கிற கூட்டம் என்று உணர்த்தினான். எங்க இருந்தார் என்று தெரியாது. படித்தவர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், ஐடி ஊழியர்கள், செவிலிகள், சொமோட்டோவில் போறவன், சுகி விக்கிறவன் எல்லாம் கிளம்பிட்டான் மொத்தமா. இன்ஸ்டாகிராம் திறந்தா அதுல 5 லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் பெண்கள், சின்ன சின்ன பொண்ணுங்க, படிச்ச பொண்ணுங்க. எங்க இருந்து நம்ம கட்சியில இப்படி பொண்ணுலாம், நம்ம கட்சியில இவ்வளவு டாக்டர்ஸா, நம்ம கட்சியிலயா அப்படி இருந்து எங்க இருக்கிறான். சரியா ஏப்ரல் 23ஆம் தேதி புலி எப்போதும் பதுங்கித்தான் பாயும். ஏப்ரல் 23ஆம் தேதி தான் யார் என்பதை காட்டுவான். 2016 தோற்கடிச்சான், 2019 தோற்கடித்தார்கள், 21 தோற்கடித்தார்கள். அந்த தோற்கடிச்சதுக்கு நன்றி கடன் செலுத்த, அந்த தோற்கடிச்சதற்கு வருத்தம் தெரிவிக்க இந்த முறை தமிழ்நாடு முழுமைக்கும் விவசாய சின்னத்திலே ஒவ்வொருத்தரும் வாக்கு செலுத்த இருக்கிறான். ஏன் தொடர்ச்சியா தோற்கடிச்சாலும் எந்த சமரசமும் இல்லாம ஒருத்தர் நிக்கிறான். இதே 8.2 விழுக்காடு வாக்கை யாரு வச்சிருந்தாலும் திமுக கிட்ட ஒரு 20 சீட்டு, தேமுதிகவுக்கே 10 சீட்டு கொடுக்கும்போது நாம் கட்சி வந்தா தங்கத்துல ஐயா ஸ்டாலின்லாம் நேர எங்க அண்ணன் நீட்டுக்கே வந்துருவாரு. ஐயா பணசெல்லாம் விடுங்க, நீங்க கேவலமா திட்டீங்க, நான் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நமக்குள்ள ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட். எங்க ஃபேமிலி ஒரு ரொம்ப கேவலமா திட்டுவாரு, அவர் ஃபேமிலி ரொம்ப திட்டுவோம். இதெல்லாம் எங்க என்டர்டைன்மெண்ட் வந்துருவாப்ல. அவங்களுக்கு ஒரு கூச்சம் கிடையாது. ஆனா எங்கள் கொள்கை தேசிய கட்சியோட, திராவிட கட்சியோட ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம். என்னை நம்பி வாக்கு செலுத்திய என் தங்கைகளை, தம்பிகளை ஒருபோதும் நான் ஏமாற்ற மாட்டேன் என்று தனித்து துணிந்து களத்தில் நிற்கிறோம். அதிமுகவோட போயிருந்தா துணை முதலமைச்சர் 40 சீட்டு 4000 கோடி அண்ணன் சீமானுக்கு வந்திருக்கோம். என்கிட்டே பேரம் பேசினாங்க ஒரு ஏர் பிளைட்ல வரும்போது, யூ அகைன்ஸ்ட் டிஎம்கே, we against CMK, we will campaign, we will throw TMK, if your brother come to our alliance, we will wash out TMK அப்படினாங்க. யாரு? பிஜேபி. we will take பகவான் ஆரத்தி எடுக்கிறோம்னாங்க, பல கோடி கொடுப்போம்னாங்க. அண்ணன் கேட்டாரு, என்னடா பகவான் ஆரத்தியா, அதோட முடிச்சுட்டு போயிருவாங்கடா அப்படின்னாரு. ஏற்கனவே ஐயா விஜயகாந்தும், அண்ணன் வைகோவும், கம்யூனிஸ்டும், அண்ணன் திருமாவளவனும், அண்ணன் டிடிவி தினகரனும் தமிழ்நாட்டில் செய்த தவறை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன். நான் கத்தி செத்தாலும் சாவனே ஒழிய எவரோடும் சமரசம் கிடையாது.
அப்படின்னு சொல்லி நாங்க தனிச்சு நிக்கிறோம். இங்க பக்கத்துல நம்ம பக்கா மாசு நானும் நிக்கிறேன். நானும் பெரிய ரவுடி தான், என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி. நான் ரவுடியா ஃபார்ம் ஆயிட்டேன்டா, நம்படா எங்க அம்மா சத்தியமா ரவுடிடாங்கிற மாதிரி, எங்க அம்மா சத்தியமா அரசியல்வாதிடா அப்படின்னு அவரு. நான் தனிச்சு நிக்கிறேன். நாங்க நிற்பது தனித்து. பக்காமா விஜய் நிற்பது காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தி, கம்யூனிஸ்ட் கூட நடத்தி, தேமுதிக கூட பேசி, அண்ணன் டிடி கூட பேசி, அப்புறம் சின்னம்மா கூட பேசி, அப்புறம் ஓபிஎஸ் ஐயா கூட பேசி, அப்புறம் எல்லா சின்னையா கூட பேசி, பாமக தலைவர் ஐயா ராமதாஸ் கூட பேசி, எல்லாத்தையும் பேசி யாருமே வரணும்னு நான் இப்ப தனிச்சு நிக்கிறேன். அதுக்கு பேர் தனிச்சு நிக்கிறது இல்ல, தனியா நிக்கிறது. நாங்க போய் தனிச்சு நிக்கிறோம், நீங்க தனியா நிக்கிறீங்க. ஒரு பாட்டு, முரளி பாட்டு நான் கூட பாடினேன். அதாவது அது இல்ல, என்ன மானமுள்ள பொண்ணு இன்னும் மதுரையில கேட்டாக, அந்த மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்துல கேட்டாக அப்படிங்கிற மாதிரி, என்ன பக்கா மாசு கட்சி இன்னும் பாஜக கேட்டாக, என்ன பாடையில ஏத்த பார்த்தாக, என்ன வீணா போன கட்சி இன்னும் வீசி கால கேட்டாக, என்ன வீணடிக்க பார்த்தாக, சீசனத்தியோட வந்து சின்னம்மாவும் கேட்டாக, அந்த சின்னையாவும் கேட்டாக, அம்சமான கட்சி இன்னும் அதிமுக கேட்டாக, அந்த அமமுக கேட்டாக, கருவருக்கும் கட்சி இன்னும் காங்கிரஸ்ல கேட்டாக, அந்த கம்யூனிஸ்டிலும் கேட்டாக, எல்லாம் வரும்னு காத்திருந்தேன் பனையூருல, என் ஆதரவு உன்னால தனிச்சு நிக்க முன்னால. நம்ம குட்டி நம்மளை நம்பியும் சில பேர் வருவாங்க இல்லையா, அதுக்கான சூழல் மாறுமா இல்லையா, அவங்கள மதிக்கணுமா இல்லையா. இந்த நியூ படத்துல கிரண் சொல்லுவாங்க, மாமாக்கு வயசாயிடுத்து இல்லையா, மாமாவால படிமையில ஏற முடியாது இல்லையா, அது மாதிரி நம்ம நம்பியும் வருவாங்க இல்லையா. எல்லாம் நடிகிட்டு வாங்கிறாப்லங்க, சொந்த டேல கிடையாது. இப்ப ஆட்சி எப்படி நடத்துவீங்க, உங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டா, நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி நல்லா இருப்போம்? 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, அந்த கடனை எப்படி அடைப்பீர்கள்? 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, அந்த கடனை எப்படி அடைப்பீர்கள்? பதில் இருக்கா? கல்வியை இலவசமாக எப்படி கொடுப்பீர்கள்? மருத்துவத்தை இலவசமாக எப்படி கொடுப்பீர்கள்? தூய குடிநீரை எப்படி கொடுப்பீர்கள்? என்ன திட்டம் இருக்கு? தேர்தல் அறிக்கையில பெண்களுக்கான பாதுகாப்பை பேசக்கூடிய விஜய் தேர்தல் அறிக்கையில டாஸ்மாக் இழுத்து மூடுவேன்னு சொல்லல. ஏன் இழுத்து மூடுனா 6 மணிக்கு மேல இவர் ஆட்டோ ஓடாது. 6 மணிக்கு மேல எல்லா கட்சி தலைவர்களும் 6 மணிக்கு மேலதான் பேசுறாங்க. ஆனா நம்ம சாரு 6 மணிக்கு மேல பேசியதால பார்த்ததே இல்ல. என்னங்க பிரச்சனை? 6 மணிக்கு மேல ஏன் வரமாட்டீங்க அப்படின்னு கேட்டா, தெரியல. இப்போ நான் வீட்டை விட்டு கிளம்பி சரியா 30 நாள் ஆச்சு. இடையில துணி துவைக்க தான் போயிட்டு வந்தேன். எங்க அண்ணன் சீமான் வீட்டை விட்டு கிளம்பி கிட்டத்தட்ட ஏப்ரல் 23ஆம் தேதி கிளம்பினாரு. தமிழ்நாட்டில் 233 தொகுதிக்கும் போய் தன் தொகுதிக்கும் வந்திருக்கிறார். சுட்டி சுழண்டு முகம் கருத்து போச்சு, கை புண்ணா போச்சு. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், காலை 10 மணி தொடங்கி இரவு 10 மணி வரை 10 மணி நேரம் பேசுகிறார். காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், எப்படி பள்ளிக்கூடம் கொடுப்பேன், எப்படி மருத்துவம் கொடுப்பேன், எப்படி தண்ணி கொடுப்பேன், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை எப்படி உருவாக்குவேன் என்று ஒரு தலைவன் 8 மணி நேரம் பேசுகிறார். காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாற்று சிக்கல், இங்க இருக்கக்கூடிய ஆட்சி மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, எல்லாவற்றையும் பேசுகிறார். 8 மணி நேரம் பேசுறார், 10 மணி நேரம் பேசுறாரு. ஒரு துண்டு சீட் இல்ல, ஒரு பேப்பர் இல்ல. ஆனா உங்க விஜய், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க நண்பன் உங்களுக்காக ஏங்க நான் எனக்கு இப்ப நான் வந்த உடனே என்ன சொன்னேன்? தேவக்கோட்டை ஒத்தக்கடியில் வாழ்கிற மக்களுக்கு வணக்கம். இப்ப இன்னைக்கு நாங்க வணக்கம் சொல்லாம நாளைக்கு எங்க கூட்டம் காரைக்குடியில போய் நின்னுகிட்டு தேவக்கோட்டை மக்களு உங்களுக்கு வணக்கம். யோ லூசாடா நீ, தேவக்கோட்டை மக்களுக்கு காரைக்குடியில வணக்கம் சொல்ற அப்படின்னு கேட்பல கேட்க மாட்டீங்களா? ஒரு தொகுதிக்குள்ளேயே இப்ப காலையில என்ன பண்ணினேன், குளிக்கல, பல் தேய்க்கல, சட்டமன்றம் போட்டேன். சட்டமன்றம் போட்டுட்டு ஆபீஸ்க்கு போயிட்டேன். ஆபீஸ்ல போய் ஐயோ மறந்துட்டேன்னு ஆபீஸ் சேர்ல உட்காந்து பல் தேய்ச்சிட்டு இருந்தா அப்படி இருக்கும். காலையில தேய்க்க மறந்துட்டேன். அது மாதிரி காரைக்குடி மக்களுக்கு வணக்கம் சொல்ல மறந்துட்டாலும் கன்னியாகுமரியில போய் காரைக்குடி மக்களுக்கு வணக்கம்,
இங்க இருக்கே சொல்ற, அங்க சொல்லாம வந்துட்டான்னு சொல்றேன். மண்ட கோளாறு பிடிச்சவன் அவன். வடிவேலு சொல்ற மண்ட கோளாறு பிடிச்சவன். வேலூர் மக்களுக்கு வணக்கம் சொல்லல, தஞ்சாவூர் வந்துகிட்டு தஞ்சாவூர் மக்களுக்கு நன்றி, வேலூர் மக்களுக்கு வணக்கம். எதுக்கு இப்ப வேலூருக்கு வணக்கம் சொல்ற? வேலூருக்கும் தஞ்சாவூருக்கு என்ன சம்பந்தம்? வேலூர்ல சொல்ல மறந்துட்டோம்ல. இப்படி ஒரு தலைவனை தமிழ்நாடு இதுவரைக்கும் சந்திக்கல. இவரை பார்த்த பிறகு எனக்கு ஐயா ஸ்டாலின் தான் தெய்வமா தெரிறாரு எனக்கு. அவரை தத்தியில கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம், அவரை துண்டிச்சிட்டு இருந்தோம். அவர் இப்ப பார்த்தா பாகுபலி படுத்துற சில மாதிரி அவர் உயர்ந்துட்டாப்ல. ஏன்னா இவர் பக்கத்து அது துண்டு சீட்டு, இது A4 சீட்டு. ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டு மாட்டிட்டு பத்தது முடிக்கிறது பத்தாதா, இது ஒரு A4 சீட்டு வரையா? எல்லா கட்சி தலைவர்களும் ரெஃபரன்ஸுக்காக ஏதாவது வார்த்தையில பார்ப்பாங்க. தன் பேரையே ஒருத்தன் பார்த்து படிக்கிறாங்க. அங்க போய் நின்னுகிட்டு பாண்டிச்சேரியில பாத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டா மேட் பாண்டிச்சேரியில போயிட்டு ஸ்ட்ரைட்டா மேட்டுக்கு வந்துடலாமா, லஞ்ச் சாப்பிட்டீங்களா? தன் பெயரை மக்கள்கிட்ட பேசுறதே ஒருத்தன் பார்த்து படிக்கிறான். தமிழ்நாட்டு அரசியல், உலக அரசியல், இந்திய அரசியல், திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல், காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம் எல்லாவற்றையும் தன்னுடைய மனதிலிருந்து பேசக்கூடிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான்.